நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அது எப்படி சரியாகும்? வேண்டாம், நீ அப்படி சாப்பிடாத. நேத்து நீ லஞ்சு சாப்பிடும் போது என்ன சொன்ன? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தரேன்னு சொன்னல. நீ வார்த்தை மாத்தி பேசாத மீரா. நான் இப்ப கிளம்பிடுவேன். நம்ம ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே ஓகே, நான் உடனே வந்துடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். இல்ல, அது வந்து நீங்க சாப்பிட்டுட்டு போனா போதும். சம்பிலி, தப்பா நினைச்சுக்காத. மீரா தான் இப்ப கால் பண்ணா. ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னதும் அவன் வீட்டுல இருந்து சாப்பிடாம வந்துட்டா. அதனால ஒண்ணும் இல்ல, வாங்க சாப்பிட்டுட்டு போனா போதும். வாங்க சம்பிலி, நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. வாங்க இப்படி உட்காருங்க. சம்பிலி, மீரா என்ன பேசினாலும் மீரா மீரா மீரா. அப்ப நான் இதெல்லாம் யாருக்காக செஞ்சு வச்சிருக்கேன்? நேத்து நான் ஒரு வக்கீலை பார்த்து பேசினேன். கூடிய சீக்கிரம் நீங்க உங்க வீட்டுக்கு போய் தங்குங்கன்னு தான் அவனு சொன்னாரு. வக்கீல் தான் இப்ப எல்லா விஷயத்தையும் முடிவு பண்றாரா? அந்த வீட்டை கட்டினவனே நான் தான். அதோட ஷேர் எனக்கு வேணும். அப்புறம் மொத்த இடத்தோட ஒரு ஷேரும் வேணும். நாம அங்க போய் தங்காம இருந்தோம்னா அவங்களுக்கு சொந்தமாக்கிடுவாங்க. நாம இல்ல, வேணும்னா நீங்க போலாம். பலா, நான் உங்ககிட்ட ரொம்ப பொறுமையா மரியாதையா பேசிட்டு இருக்கேன். காரியம் ஆகணும்னா நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னமோ சாதிச்சிருவேன்னு சொல்லி தனியா போனீங்களே, என்னாச்சு? லாக்அப்ல போய் கடந்தீங்கல்ல, மறுபடியும் அங்க போனா ஜெயில கிடப்போமோன்ற பயம் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க இப்போ அந்த வீட்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு என்னுடைய துணை தேவைப்படுது. அதுக்கு தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை எவனோ ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு விடணும்? அதெல்லாம் முதலே யோசிச்சிருக்கணும். நீ என் கூட வந்து நின்னா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தும் நான் மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணணும், அதானே? என்னால முடியாது. அந்த நரகத்துக்கு இனிமே நான் வரவே மாட்டேன்.
சூரஜ், ஐம் சாரி. எவன்டி அவன்? அவனை பார்த்தது நீ ஏண்டி அதிர்ச்சி ஆயின? ஒன்னு தாண்டி சொல்றி. அகிலா, நீங்க இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்டீங்களா? ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஓ, இப்ப சண்டை வாசப்படி வரைக்கும் வந்துருச்சா? இப்போ இங்க இருந்து இறங்கி போனாரே ஒரு ஆளு. நீங்க இது வரைக்கும் அவரை பார்த்தது இல்லைல்ல? அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் சூரஜ். விவேகத்தை இழந்த நேரத்துல என்னோட உடம்ப இன்னொருத்தர்கிட்ட கொடுத்ததுக்கான தண்டனையை தான் இப்போவும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு காதல், அதுதான் நம்ம 2 பேரோட வாழ்க்கையிலையும் 2 விதமா பாதிச்சிருக்கு. அந்த வீட்ல இருக்கிற சாருக்கும் மேடத்துக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆகுது. ஆனா அந்த சின்ன பையனுக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். அது எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மேடம் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எங்களுக்குள்ள காலையில ஒரு சின்ன சண்டை, அந்த கோவத்துல தான் கிளம்பி போனாரு. நான் இன்னைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரி, நீங்க கிளம்புங்க.
உட்காந்துட்டு சம்பளம் வாங்குறதுக்கு இது ஒன்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்ல. வேலை செய்ய முடியலன்னா வீட்ல உட்கார வேண்டியதானே. ஆஃபீஸ் டைம் என்னன்னு உனக்கு தெரியாதா? ஒர்க்ல அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்லோ. அதை விட இப்ப லேட்டா வர ஆரம்பிச்சிட்டியா? பாரு, நான் மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், பாத்துக்கோ. நீங்க ரிப்போர்ட் கொடுக்க வேண்டாம், நானே ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிறேன். மே கம் இன்? எஸ். நீங்க இப்பதான் வந்தீங்களா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்துடலாம்னு சொன்னல. எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? நம்ம காலையில பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லையே. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறமா அதிகமாயிடுச்சு. இங்க வந்து சேர்ந்ததும் ஒரு மாதிரியாவே இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போகணும்னா நான் உங்க கூட யாரையாவது அனுப்பி வைக்கிறேன். இல்ல நானே உங்க கூட வரேன். இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். அப்ப கெஸ்ட் ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல. ஆனா இந்த நிலைமையில நீங்க எப்படி வீட்டுக்கு போறீங்கன்னு தான். நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் வந்தா போதும். என்னால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டிருந்தா சாரி. இது ஒன்றும் அகிலா வேணும்னே செஞ்ச விஷயம் ஒன்றும் இல்லையே. இந்த மாதிரி டைம்ல டயர்டா தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. நீங்க கிளம்புங்க அகிலா. மேடம் என்ன சொன்னாங்க? நீ கிளம்பிட்டியா? போறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா போகாம இருந்தா சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன். எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. படிச்சுட்டு இருக்கே, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானே டீ போட்டு வந்துட்டேன். கோச்சிங் கிளாஸ் முடிஞ்சு டயர்டாக வந்திருப்பல்ல, டீ குடி. எடுத்து குடி. புருஷன் போட்ட டீயோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. ஜெயா, நமக்குள்ள எதுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை? அதுவும் ஒண்ணுமே இல்லாத காரணத்துக்காக. காரணம் இருக்கு, அதனால தான் விலகி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அட, நான் என்ன சொல்றேன்னா, இனிமே அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டாம். விஷயம் இந்த அளவுக்கு சேர்றதுக்கு காரணமே நான் தான். என்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து
பாலாவோட விஷயத்துல நீங்க ரொம்பவே அக்கறை காட்டும் போதெல்லாம் நான் அதை கவனிக்காம விட்டுட்டேன். மத்தவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிக்க முடியாததுனால எனக்கு அப்படி ஒரு நினைப்பே வரல. நான் எல்லாரையுமே நம்பிட்டேன். புருஷன் அன்பை அதிகமா காட்டும்போது அதுல ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை இருக்கும்னு எனக்கு அன்னைக்கு தெரியவே இல்லை. அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இப்போ நான் உன்னை நம்ப வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணும் சொல்லு. இவ்வளோ நாள் என்ன நம்ப வச்சுட்டு உங்களுக்குள்ள எந்த உறவுமே இல்லைன்னு சொல்லும்போது கூட அவளோட எல்லா தேவைகளும் நீங்க பூர்த்தி பண்ணிட்டு தானே இருந்தீங்க. இனிமே நான் உங்களை நம்பவே மாட்டேன். ஆஹா, சண்டையெல்லாம் முடிஞ்சு 2 பேரும் டீ போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இது நல்ல கதையா இருக்கே. நான் இங்க இருந்தா தான் சண்டை போடுவீங்களா? அம்மாடி ஜெயா, ஹரி இன்னைக்கு வந்து திவ்யாவை பொண்ணு பார்த்தாம்மா. பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அடுத்ததா ஜாதக பொருத்தம் தான் பார்க்கணும். அதுவும் பொருந்திருச்சுன்னா ஹரி வரும்போது கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். ஹலோ மனோஜ், அங்க ஜெயா இல்லையாப்பா? இருக்கா அத்தை, கொடுக்குறேன். ஜெயா, ஃபோனில் உங்கள் அம்மா. என்ன விஷயமா? ஜெயா, ஹரி போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டாமா. அவங்க பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு நாளைக்கு ஜோசியரை வர சொல்லியிருக்கோம். நீ காலையிலே இங்க வந்துருமா. இந்த விஷயத்துல என்ன இழுக்காதீங்க. இதையெல்லாம் நீங்களே நடத்திக்கோங்க. நடத்துறதுக்காக இல்லம்மா, நடக்காம இருக்கிறதுக்காக தான் முன்ன இங்க வர சொல்றேன். நீ வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி பேசலாம். அதனால காலையிலே கிளம்பி இங்க வந்துரு. சரி, நான் வரேன். இது நான் அவளுக்காக போட்ட டீ. நீ குடிமா. என்னடி இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட?
நான் போயிருப்பேன்னு நினைச்சு நீ இங்க யாரையாவது வர சொல்லியிருந்தியா என்ன? ஆ? என்னடி வாய் திறந்து பேச மாட்டியா? ம், என்ன பார்த்ததுனாலயா? என்ன நான் வெளியே போயிட்டுமா? ம், நாம ஆசைப்படுற மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஒண்ணா சேர்ந்து முடிவு பண்ணா அது கண்டிப்பா நடக்கும். இதை செஞ்சே தீர்வை அடம்பிடிக்க இது நாடகமோ சினிமாவோ இல்லைல்ல, இது வாழ்க்கை இல்ல. நான் இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னா, இனிமே நமக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்ல தான் வந்தேன். இனிமே நம்ம வாழ்க்கையில் நாம ஒன்றும் சேரவே முடியாது. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.